హలో విజయ మమ్మీ ఫ్రెండ్స్, ట్రెడిషనల్ వంకీ మోதிரம் ஸ்டோன்ஸ் வச்சது ஆன்டிக்கில் ப்ளஸ் அதோட காலேஜ் கேர்ள்ஸ் வேர் பண்ணுற மாதிரி கடா பிராஸ்லைட் இருந்தால் காட்டுங்கக்கா. லைட் வெயிட்டில் ஸ்கீம் முடிஞ்சிருக்கு. நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு இல்லை டி நகரில் லலிதா ஜுவல்லர்ஸில். அந்த ஜுவல்லரி ஷோரூமில் அந்த கடா பேங்கிள் வாங்கிக்கலாமான்னுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. எல்லாவோட டீட்டெயில்ஸ் நான் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அதிரடியான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் லேடிஸ் ஃபிங்கர் ரிங்ஸு வங்கி ரிங்ஸ் பார்த்துடலாமா? ஓகேங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சூப்பரான ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் இருக்குது பாருங்கள். சரி, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் மேலேயே வெயிட்டு அண்டு அதோட மாடல் எல்லாம் கிளியராக அந்த டேக் தெரிகிற மாதிரி உங்களுக்கு கிளியராக வெயிட்டோடு நான் டேகு காட்டியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டுவே வாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு சிஸ்டர் என்னை கேட்டாங்க, லலிதா ஜுவல்லர்ஸில் ஸ்கீம் முடிஞ்சிடுச்சாக்கா, பாப்பாவுக்கு கடா பிராஸ்லைட் வாங்கணும் காலேஜுக்காகன்னுட்டு தான் சீட்டியே போட்டேன். அது இப்போ நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு இல்லை லலிதா ஜுவல்லர்ஸு, அதில் வாங்கிக்கலாமான்னுட்டு. அப்புறமா நானாக சொல்லக்கூடாதுன்னுட்டு நான் லலிதா ஜுவல்லர் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணேன். அப்படி வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு டவுட்டே இல்லை. எந்த ஷோரூமில் இருந்தாலும் நீங்கள் சென்னை ஃபுல்லாக எங்கே சீட்டி போட்டிருந்தாலும் எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாமா. நீங்கள் டி நகரில் தானே இந்த பக்கம் லலிதா ஜுவல்லர்ஸ் ஓல்டு ஷோரூமில் போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் லலிதா ஜுவல்லர் பக்கத்தில் ஒட்டின மாதிரி தானே இருக்குது நியூ லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகரில். ஸோ எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாமா. சென்னையில் நீங்கள் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நியர்பை எந்த லலிதா ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஆஃப்லோ சீட்டி முடிஞ்சிட்டு கட்ட முடியாமல் ஆஃப்லோ க்ளோஸ் பண்ணிடுதா. நீங்கள் எந்த பிரான்ச்சில் ஓப்பனிங் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு தான் போகணும். 11 மந்த் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எந்த பிரான்ச்சில் இருந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆஃப்லமே க்ளோஸ் பண்ணிடலாங்க கட்ட முடியலன்னு நினச்சும்போது நீங்கள் எந்த பேங்க்கில் ஷோரூமில் பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ ஸ்கீமோ அங்கே தான் போயிட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நியூவாக ஓப்பன் ஆகிருக்குல்ல, அங்கே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் டவுட்டு கிளியர் ஆகிடுச்சா? சரிங்க. இந்த ரிங்கு பாருங்களேன், 2 லேயர்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இன்னொரு ரூல் கொண்டு வந்திருக்காங்கங்க. ஏப்ரல் மந்த்லேருந்து யார் ஸ்கீம் ஜாயின் பண்ணாலும் 11 மந்த்து முடிச்சுட்டு 1 மந்த்துக்குள்ளே கோல்டு ஜுவல்லரி வாங்கிக்கணும். இல்லைன்னா அவங்க காசாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்களாம். இதுக்கு முன்னாலெல்லாம் இல்லை, மார்ச் லாஸ்ட் மந்த் வரைக்கும் கூட அந்த ஸ்கீம் அந்த மாதிரி சொல்லலை. ஏன்னா இப்போ ஃபிக்ஸட் டிபாசிட்டு போடுவாங்க. ஸோ சில பேர் மந்த்லி ஸ்கீமும் போடுவாங்க. இது சேர்த்து பல்காக ஒரே வாட்டி வாங்குறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ இப்போ நம்ம மந்த்லி ஸ்கீம் போட்டோன்னா அடுத்த 11 மந்த் முடிஞ்சு 1 மந்த்துக்குள்ளே அந்த கோல்டு ஸ்கீமில் இருக்கிற வெயிட்டுக்கு நம்ம கோல்டு வாங்கிடணுமா. இல்லைன்னா அவங்க காசாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. அது ஏப்ரல் மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்னுமே ஏப்ரல் மந்த்லேருந்து அந்த மாதிரி சீட்டு போட்டவங்க 1 மந்த்துக்குள்ளே வாங்கிக்கோங்க. முன்னாலெல்லாம் நீங்கள் சீட்டு முடிஞ்சிட்டு 3 மந்த்ஸு 6 மந்த்து 9 மந்த்து அப்படி வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்கீமில் ஏதாவது பல்காக போட்டிருப்பீங்க ஃபிக்ஸடில். இது சேர்த்து கம்பேர் பண்ணி வாங்கி நின்றுருப்பீங்க. இனிமேல் அப்படி இப்போ வாங்க முடியாது. 11 மந்த்து முடிச்சுட்டு 12 மந்த்துக்குள்ளே லலிதா ஜுவல்லரில் ஸ்கீமில் வாங்கிடணும். ஓகேங்களா? இதுவும் சொல்லியிருந்தாங்க. சரி, தெரியாத சிஸ்டர்ஸ்க்கு சொல்லிடலான்னு தான் சொல்லிகிட்ருக்கப்பா. இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் இதெல்லாம் நியூவாக ஓப்பன் ஆகிருக்குல்ல லலிதா ஜுவல்லர்ஸில். வேறு லெவல் கலெக்ஷனுங்க, அழகாக இருக்குது. எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்னும் எவ்வளோ மோதிரம் இருக்குங்க. எங்கள் மாமியாருக்கு வாங்கும்போது அவங்க ஓல்டு மாடல் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வாங்கவே முடியலங்க. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி எங்கள் அத்தாவை கூட்டின்னு இங்கே தான் வாங்கி கொடுக்கணும். எந்த ஷோரூமுக்கு லலிதா ஜுவல்லர்ஸில் போனால் ஒரு 4 5 தான் இருக்கும். ப்ளஸ் அவங்க கைக்கு அது பற்றவே மாட்டேங்குது. இங்கே எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. ப்ளைனாக பார்க்குறீங்களா, ஆன்டிக்கில் பார்க்குறீங்களா, ஸ்டோன்ஸ் வச்ச ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பார்க்குறீங்களா, எக்கச்சக்க மாடல்ஸில் இருக்குங்க. அப்பா கலராக இருக்குது. அழகான வங்கி மோதிரன்ஸுங்க. யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் வங்கி மோதிரம்னா. அது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இல்லை, அழகாக இருக்குது பாருங்கள். ரூபி எமரால்ஸ் எல்லாம் வச்சு, இது ரியல் ரூபி ரியல் எமரால்ஸுங்க. அப்புறம் இந்த மாதிரி ப்ளைனில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த லைனில் இருக்கிறது பாருங்களேன், ஒரு லைன் மெரூன் வருது,
பிங்க் வருது, ஒரு லைனு ஒயிட் கலர் ஸ்டோன், நடுவில் ஒரு ஒயிட் கலர். சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு சிங்கிள் லேயரில் ஒயிட்டு, ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு பிங்க் கலர் ஸ்டோனும். இந்த மாடல் பாருங்கள். இதில் க்ரீனு, பிங்க்கு, மாங்காய் ஷேட் மாதிரி சைடு ஒயிட் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயிட்டு. இதில் பாருங்கள், நடுவில் அம்மன் வந்து ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக இருக்குது. இது சிம்பிளாக 3 ஸ்டோன் வச்சு இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் ஒரு ரெட்டு, ஒரு க்ரீன் ஸ்டோனும். இதெல்லாம் அழகாக இருக்குங்க. பேக் சைடு க்ளோசிங் ஒரு தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, டெய்லி கூட போட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த ரிங்கு மெரூன் கலருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. இது வந்து பிங்க் கலருங்க. கையில் போட்டால் பிங்காக தெரியுது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இதே மோதிரம் எங்கோ பார்த்தேங்க நான். செம்மையாக இருக்குது. எல்லா கலெக்ஷனுமே அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் வச்சு கூட அவைலபிள் இருக்குங்க. ஃபுல் அண்ட் கோல்டு, அப்படியே ஃபுல்லாக வங்கி ஃபுல்லாக கோல்டில் இருக்கணும். ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருந்தால் போதும்னவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் எல்லோ கோல்டு ஃபாலிஷில் வரக்கூடியதுங்க. இதிலவும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கோ பார்த்துக்கோங்க. செமையாக இருக்குங்க. பா, கலர் ஸ்டோன்ஸ் வச்ச வங்கி மோதிரம் தான் எனக்கு ரொம்ப அழகாக பிடிச்சி நின்றுச்சு. இந்த ரிங்கு பாருங்களேன், ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்குல்ல, சைடு ஃபுல்லாக. வங்கி மோதிரம் தான் இருக்கான்னுட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற சில கலெக்ஷன் இதோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆன்டிக்கில் கூட இருக்குங்க. நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்க. 2 கிராமில் இருந்து இருக்குங்க வங்கி மோதிரமும். இதெல்லாம் ஆன்டிக்கில் இருக்கிறது 1 சவரம், 3/4 சவரத்துலேருந்து இருக்குது. 1.5 பவுனும் அப்படி தான் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி கூட பெரிய பெரிய ரிங்ஸ் எல்லாம் கூட வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆன்டிக்கில் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஷோரூம் வந்து டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் ஆல்ரெடி இருக்குல்லங்க, அதுக்கு எதிர்த்தபடியே இருக்குங்க. நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு அந்த லலிதா ஜுவல்லர்ஸில் ஷோரூமுங்க. எவ்வளோ பெரிய ஷோரூம் தெரியுமா? நீங்கள் கண்டிப்பாக டி நகர் போனீங்கன்னா ஒரு வாட்டி சும்மா அப்படி விண்டோ ஷாப்பிங் மாதிரியாவது விசிட் பண்ணுங்களேன். சூப்பராக இருக்குங்க. 4 மாடி இருக்குது. ஃபஸ்ட்டு மாடியில் வந்து தாலி செயின்ஸு, டாலர்ஸு, ப்ளஸ்ஸு குழந்தைங்களுக்கு கோல்டு கொலுசு, கோல்டு அண்ணா கயிறு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. செகண்டு ஃப்ளோரில் வந்து நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் கம்மல், ஒட்டியானம், நெத்திச்சுட்டி, வங்கி, இந்த மாதிரி மோதிரமும், ப்ராஸ்லைட்லு எல்லாமே இருக்குது. 3rd ஃப்ளோரில் வந்து டைமண்ட் செக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைமண்டுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் இருக்குது. 4th ஃப்ளோரில் வந்து சில்வர் இருக்குது. நம்ம சிஸ்டர் கேட்டது இந்த ஒரு ட்ரே என்னவோ காட்டினேங்க, எனக்கு டைம் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற கலெக்ஷனில் எனக்கு பிடிச்சது சிம்பிளாக லைட் வெயிட்டில் தான் கேட்டிருந்தீங்க. 9 கிராம்ஸ் அவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கா ஸ்கீமில். ஸோ அது அந்த மாதிரி லைட் வெயிட்டில் இருக்கக்கூடியது எடுத்து காட்டிகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. 9 கிராம் தான் இருக்குது. கீழே வந்து கம்பி கெட்டியாக இருக்குது, மேலே ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது. இது வந்து ஓப்பனபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஜர்கான் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 7 கிராம்ஸ் தான் இருக்குது. லைட் வெயிட்டுங்க, ஓப்பனபிள்து. அடுத்தது இது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக நம்மளுக்கு சைடு அந்த ப்ரெஸ் பண்ணுற ஹூக்கு மாதிரி கூட கொடுத்துருக்காங்கங்க. அழகாக இருக்குது. இது வந்து ஓப்பனபிள் மாதிரி சூப்பரான ஒரு இதுங்க. அது அங்கே தெரியுதில்ல, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி. அந்த ஸ்கொயர் பாக்ஸ் பிளைன்லேருந்து அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அது இப்படி வெளியே வரலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வெளியே எடுக்கலாம். அப்புறம் திருப்பி அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். அழகாக இருந்துச்சு. இது 2 பவுனில் இருக்குங்க. நல்லா இருக்குல்ல, கல்கட்டா மாடலு. நடுவில் எனாமில் ஃபாலிஷ் போட்டிருக்கு. இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காலேஜ் வேர் கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். இது 3 லேயர்ஸில் கோல்டு பேங்கிள்ஸ் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் சில்வர் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு. இதில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர் 2 லேயரில் வர மாதிரி பேட்டர்னும். இதுவுமே கடாதா, பேங்கிள் எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே கடாதா, ஓப்பனபிள் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிக்கிற மாதிரி பேட்டர்னும். இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. அடுத்தது இந்த பேங்கிள் பாருங்களேன், கடா பேங்கிள். அப்படியே 2 சில்வர் அண்டு கோல்டு இருக்குது. அப்படியே சுத்தின மாதிரி 2 மிக்சபிள் மாதிரி ஓவல் ஷேப்பில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. அடுத்தது இது ஒரு ஸ்ப்ரிங் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருக்குது. லைட் வெயிட் தாங்க. அங்கே கீழே பேக் சைடு நீங்கள் அந்த ட்ரேயில் பார்த்தாலே தெரியும், நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் இன்னும் போடுறேன். இதெல்லாம் நான் கேட்டது லைட் வெயிட்டு 10 கிராமுக்குள்ளே காட்டுங்க அண்ணான்னா அவங்க எடுத்து காட்டுறாங்க.
இன்னும் நிறைய ஆன்டிக்லெல்லாம் கூட இருக்குங்க. நான் அடுத்த விலாகில் வேணும்னா போடுறேன். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். வங்கி மோதிரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. நான் ஸ்கீம் பற்றி நீங்கள் கேட்டது நான் கிளியராக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன். பை, டேக்